என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டு இருந்தாங்களாம். அவங்க எழுதும் பொழுது அந்த பேனாவில் வந்து மை தீர்ந்து போயிடுச்சான். உடனே அந்த பொண்ணுக்கு கோபம் வந்து அந்த பேனாவை தூக்கி எரிஞ்சிட்டாங்களாம், அதில் மை எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே அந்த பேனா வந்து கோவிச்சுக்கிட்டு, நம்மளை இப்படி தூக்கி எரிஞ்சிட்டாங்களே, நம்ம மை இல்லைன்னு சொல்லிட்டு தானே தூக்கி எரிஞ்சிட்டாங்க, நம்ம போய் நம்ம உடம்புல வந்து மையை ஃபில் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்து அது போகுதான். முதல்ல அந்த காலியான பேனா வந்து எங்கே போகுதான், செங்காந்தல் மலர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, செங்காந்தல் மலர்னா நம்ம தானே, நம்ம மாநிலத்தினோட வந்து மலர் செங்காந்தல். அந்த மலர்கிட்ட போகுதான். அது வந்து மஞ்சளும் ரெட் கலரும் சிவப்பு நிறமும் கலந்துருக்கும். அந்த பேனா கேட்குதான், செங்காந்தல் மலரே செங்காந்தல் மலரே, உன்னுடைய சிவப்பு நிறத்தை எனக்கு தருவாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதான். உடனே அந்த செங்காந்தல் மலர் சொல்லுதான், என்னுடைய சிவப்பு நிறத்தை உனக்கு கொடுத்தால் நான் என்ன செய்வேன், காலியான பேனாவே என்னுடைய சிவப்பு நிறத்தை கொடுத்தால் நான் என்ன செய்வேன் அப்படி என்று கூறி மறுத்து விட்டதாம். பேனா சோகமோடு அடுத்து எங்கே போகுதுன்னா காகத்திடம் போகுதான். காகம் வந்து சொல்லுதான், காலியான பேனாவை என்ன செய்கிறாய் எங்கு அப்படி என்று. உடனே வந்து பேனா கேட்குதான், கருமை நிற காக்காவே கருமை நிற காக்காவே, என்னுடைய கருமை நிறத்தை எனக்கு தருவாயா அப்படி என்று கேட்குதான். காலியான பேனாவே, என்னுடைய கருமை நிறத்தை நான் உனக்கு கொடுத்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்று அந்த காகமும் மறுத்து விட்டதாம். இதே போன்று வந்து பச்சை கிளியிடம், அதுக்கப்புறம் மழை நீரிடம், மேகத்திடம் எல்லாமே வந்து போய் இந்த காலியான பேனா வந்து ஒவ்வொரு கிட்டையும் அதுக்கான நிறத்தை வந்து கேட்குதான். எல்லாருமே மறுக்கிற சமயத்தில் வந்து மலை மேகம் அதுவும் மறுத்துருச்சான். கடைசியாக வந்து வானத்துக்கிட்ட போகுதான். வானமே வானமே, என்னுள் வந்து மை தேர்ந்து விட்டது, உன்னுடைய நீல நிறத்தை எனக்கு தருவாயா, மற்றவர்கள் எல்லாம் என்னை வந்து மறுத்து விட்டார்கள், ஏற்க மறுத்து விட்டார்கள், எனக்கு நிறமும் தருவதாக கூறவில்லை என்று சொன்னதான். இறக்கப்பட்டு உடனே வந்து வானம் சொன்னதான், நான் உன்னை நண்பனாக ஏற்கிறேன், என்னுடைய நிறத்தையும் உனக்கு தருகிறேன், ஏற்றுக்கொள் அப்படி என்று நீல நிறத்தை அந்த பேனாக்குள் வந்து ஊற்றியதாம். உடனே பேனா வந்து ஃபுல்லானதும் அந்த திரும்பவும் அந்த குழந்தைகிட்ட போச்சான், பெண் குழந்தைகிட்ட. பெண் குழந்தைகிட்ட போனதுக்கப்புறம் அந்த குழந்தை எடுத்து அதை எழுதும் பொழுது நீல நிறமாக எழுதினதான். இந்த கதையோட இது வந்து எப்படின்னா, ப்ளூ கலர் பெண்ணு எப்படி வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கற்பனையாக வந்து உருவாக்கினது. சரிங்களா, இன்னைக்கான கதை வந்து முடிஞ்சது. ஓகே, பாய். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன கருத்து வந்து புரிஞ்சதுன்னா, நிறைய செங்காந்தல் மலர், காகம், பச்சை கிளி, மேகம் எல்லாத்திடமும் வந்து அந்த காலியான தீர்ந்து போன அந்த பேனா வந்து போய் கேட்டது இல்லைங்களா அதனுடைய நிறத்தை. பட் எல்லாருமே என்ன பண்ணாங்க, தன்னுடைய நிறத்தை கொடுக்க மறுத்தாங்க. ஆனாலும் அந்த பேனா வந்து என்னது, தன்னுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியினாலும் கடைசியாக வானத்திடம் வந்து நீல நிறத்தை பெற்றது இல்லைங்களா. ஸோ ஒரு மனிதனிடம் வந்து தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எவ்வளவு தோல்விகள் ஏற்பட்டாலும் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் என்பதை வந்து தொடர்ந்து நம்ம முயற்சித்து கொண்டே வந்தால் வெற்றியை வந்து அடையலாம் அப்படின்றதுக்காகவும் கூட இந்த ஸ்டோரி வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஓகேவா.